ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சின்ன வயசில் சேர்த்து வச்ச உண்டியல் காசை ஓப்பன் பண்ணேன். அரிய வகை நாணயங்கள்லாம் அதில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சின்ன வயசு அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல மிகவும் சந்தோஷம். அதாவது 5 காசு காயின் இருந்துச்சுங்க. ரொம்ப அதை பாருங்கள், இதுதான் 5 ரூபி, அதாவது 5 பைசே காயினு. ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் நோட்டுக்கு பின்னாடி வச்சு நம்ம ஷேட் பண்ணால் அதோட பிம்பம் அங்கே தெரியும் இல்லையா. ஸோ 5 அதான் 5 பைசா காயின்னு. அப்புறம் 10 பைசா காயின் பார்த்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் காயின்னு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இயரோட. அடுத்து பார்த்திங்கன்னா 20 பைசா. அந்த 10 பைசாலே 2 டிஃப்ரென்ஷியேட் இருந்துச்சு. ஒன்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 பைசா, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பாருங்கள், இது பாருங்கள், இது 10 பைசா காயின்னு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தென் ஒரு 25 பைசா காயின் பார்த்தேன். 4 அணா இல்லையா, 4 அணா 1986 வந்த காயின். இது 4 அணா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம். நான் அந்த 4 அணா காயின் ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 25 பைசாவாக சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா ₹1 ஒரு மிட்டாய் இருக்கும். அந்த மிட்டாய் வாங்குறதுக்கு 4 அணாவாக சேர்த்து வச்சு அந்த காயின்ஸ் இது சேர்த்து வச்சு அந்த மிட்டாய் வாங்குறது அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் சின்ன வயசில். அது ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 50 பைசை காயின். 50 பைசை காயினில் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 பைசை காயின் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பழைய நாணயங்களில் இந்த மாதிரி காயின் 50 பைசை காயின் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு 1985 வந்த காயின்னு. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இதுவும் பாருங்கள், இதுவும் 50 பைசை காயின் தான். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபிஷரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அதாவது 1986 பாரதிய அதோக் ஃபிஷரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தது பாருங்கள். ஸோ இது வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது 5 ஆண்டு திட்டங்களில் போட்டப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன கருத்துரு இருந்துச்சோ அந்த கருத்துருவை இவங்க காயின்ஸ் வடிவில் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா. அதாவது மீன்வளத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த காயின் மூலியமாக நமக்கு தெரியுது. அடுத்து இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தேன். அதுவும் ராஜீவ் அதை பாருங்கள், இந்திரா காந்தி காயின். இந்திரா காந்தியோட அவங்களோட உருவம் பொறித்த காயினு. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ராஜீவ் காந்தி காயின் ஒன்று பார்த்தேங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. 1944 1991 வரைக்கும் அவரோட வாழ்க்கையை அதாவது பிரதிபலிக்கிற மாதிரி இந்த காயின் பாருங்கள், ராஜீவ்காந்தியோட உருவம் பொறித்து 1944 1991 வரைக்கும் அப்படின்னு இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் சத்ரபதி சிவாஜியோட காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் இருந்தது. இது பாருங்கள், இது சத்ரபதி சிவாஜியோட காயின்னு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட் பற்றி ஒரு காயின் இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றது வைஷ்ணவி தேவி காயின்ஸு. ஸோ இதெல்லாமே அரிய வகை நாணயங்கள். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்படிலாம் ஒரு காயின் இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. ஸோ உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ ஒரு பதிவாகவும் வெளியிட்டிருப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் காலம் போன பிறகு இந்த காயின்ஸ் இப்போ நம்ம போட்டுட்டோமோ அப்படின்னா கூட இந்த வீடியோ ஒரு மெமரபிள் வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பிரகதீஸ்வரா டெம்பிள் காயின், அதாவது தஞ்சாவூர் டெம்பிள் காயின். இது பாருங்கள், தஞ்சாவூரில் இருந்த அந்த காயின். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதாவது அந்த குடமுழுக்கு அதை பற்றின பிரதிபலிக்கிற அந்த காயின்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட குடமுழுக்கு நூற்றாண்டு தினத்தை ஒட்டி அந்த காயின் 2022. பட் இதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ வித்தியாசமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 10 பைசே. ஓகே, தேங்க்யூ கைஸ்.